Hello students, welcome to my channel and இன்னைக்கு நாம 3D ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்காம பார்ட் 16ல ஜூம் பத்தி பார்க்கலாம். நான் இது எடுக்கல உங்களுக்கு சரியா? ஸோ மிஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த ஜூம் எப்படி என்ன பண்ணுது, எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், ஸோ அப்படிங்கிற ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பார்க்க போறோம். ஜூம் தானே சார், என்ன பண்ணணும்? 3ds மேக்ஸ் ஓப்பன் பண்ணணும், ஏதாச்சும் ஒன்று ஒரு மாடல்ஸ் இருந்துச்சுன்னா ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணாலும் ஜூம் ஆகும். அதாவது ஸ்க்ரோல் வீல் அப் பண்ணீங்கன்னா முன்னாடியும், டவுன் பண்ணீங்கன்னா பின்னாடியும் போகும். இது யூசுவலாக எல்லா சாஃப்ட்வேர்லையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக் தான். பட் 3ds மேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம் சரியா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, நல்லா பாருங்கள், ஜூம் அவுட் பண்ணுறேன். ஜூம் அவுட் பண்ணியாச்சு, எங்கேயா போச்சு காணல. நான் இங்கே பாருங்கள், இப்போ ஜூம் இன் பண்ணுறேங்க பாருங்கள், மவுஸோட ஸ்க்ரோல் பட்டனை முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், வரல, எங்கே போச்சு அங்கே பாருங்கள். ஆனால் ஆப்ஜெக்ட் அங்கே தான் இருக்குது சரியா? சரி, பின்னாடி போயிடுச்சு, காணலை. ஸோ இதை கொண்டு வரணும்னா இசட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. வந்துருச்சா? அது எந்த இடத்துல இருந்து நான் ஜூம் பண்ணணும் அந்த இடத்துக்கு அது வந்துடுச்சு. ஓகேவா? பின்னாடி கொண்டு போயிட்டீங்க, ஆப்ஜெக்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஏன்னா புதுசாக வந்து மேக்ஸை யூஸ் பண்ணுறவங்கள ஒரு சின்ன ஒரு எரர் இதுதான். ஓகேவா? ஸோ ரொம்ப ஜூம் அவுட் பண்ணுவாங்க சரியா? இங்கே ஜூம் அவுட் பண்ணுவாங்க, ஆனால் இங்கே வச்சு ஜூம் இன் பண்ணுவாங்க. இன் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ நல்லா பாருங்க, நான் வந்து இப்போ ஜூம் அவுட் பண்ணியிருக்கேன்னா, இங்கே வச்சு நீங்கள் இந்த பாருங்க, என்னோட க்ரஷர் அங்கே இருக்கு, இங்கே இருக்கு. ஆனால் நான் இங்கே வச்சு ஜூம் இன் பண்ணேன், அது எங்கே போகுது? படக்கணிக்கு போகுது பார்த்தீங்களா? பட் எனக்கு ஸ்ட்ரைட்டாக கொண்டு வரணும்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே மவுஸை வைங்க, முன்னாடி வந்துடும். இந்த ஆப்ஜெக்ட் நேராக முன்னாடி வரும். சரி, இன்னொரு ஆப்ஜெக்ட் எடுக்கட்டுமா? 3D ஆப்ஜெக்ட். இப்போது 2 ஆப்ஜெக்ட் இருக்கா? நான் இந்த ஆப்ஜெக்ட் மேலே மவுஸை வச்சு ஜூம் இன் பண்ணும்போது அது முன்னாடியும், அந்த ஆப்ஜெக்ட் முன்னாடியும், இந்த ஆப்ஜெக்டில் நான் ஜூம் பண்ணும்போது அது முன்னாடியும், இது அந்த சைடு போயிடும். ஸோ இதான் இந்த ஜூமோட டெக்னிக். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தானே ஜூம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இந்த ஜூமில் 2 வகையாக பிரிக்கிறோம் சரிங்களா? ஸோ ஜூமில் ஃபஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா, ஜூம் இன் ஆக்டிவ் வியூபோர்ட். ஜூம் இன் ஆக்டிவ் வியூபோர்ட். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் இன் ஆல் வியூபோர்ட் லே அவுட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஆல்ட் டபிள்யூ. ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை மட்டும் ஜூம் அவுட் பண்ணுறேன். இதை மட்டும் ஜூம் அவுட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இதையும் ஜூம் அவுட் பண்ணுறேன், இதையும் ஜூம் அவுட் பண்ணுறேன், இதையும் ஜூம் அவுட் பண்ணுறேன். 4 வியூபோர்ட்டில் உள்ளதே நான் வந்து ஜூம் அவுட் பண்ணியாச்சு. எதுவுமே தெரியல. இப்போ எனக்கு இந்த வியூபோர்ட், அதாவது பெர்ஸ்பெக்டிவ் வியூ அப்படிங்கிற பேருள்ள வியூபோர்ட், இதில் உள்ள அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் முன்னாடி வரணும் அப்படின்னா இசட்டை ப்ரெஸ் பண்ணுங்க. ஃப்ரண்டில் வேணும்னா இசட்டை ப்ரெஸ் பண்ணுங்க, டாப்பில் வேணாலும் இசட்டை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ லெஃப்டில் வேணும்னா கூட இசட்டு. ஸோ இப்படி ஒவ்வொரு வாட்டியும் இசட்டு 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 இசட்டுன்னு கொடுத்து டைமை வேஸ்ட் பண்ண நான் விரும்புகிறேன். ஸோ அதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட் இருக்குது, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு. ஸோ இந்த மாதிரி கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது 4 வியூபோர்ட்டில் உள்ள அந்த ஜூம் இன் ஆகிருக்க எல்லா ஆப்ஜெக்ட்டுமே அட் அ டைமில் முன்னாடி வந்திருக்கும். இது அடிக்கடி யூஸ் பண்ணுறது சரியா? அடிக்கடி கண்ட்ரோல் ஷிஃப்ட் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சரியா? எப்போவுமே வலது கை மட்டும்தான் மவுஸில் இருக்கணும். யூஸ்வலி வலது கை மட்டும்தான் மவுஸில் இருக்கும். இடது கை எப்போவுமே இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு. ஏன்னா ஜூம் இன் தான் அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணணும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு ஆல்ட்டை பிடிச்சிட்டு ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இப்படியே ரொட்டேட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்ட்டை விட்டுட்டு ஸ்க்ரோல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி இழுத்தீங்கன்னா பேன். ஓகேவா? இப்போ நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன் பார்த்தீங்களா, இந்த ஜூம். இப்போ இதை ஜூம் அவுட் பண்ணிடுறேன், இதையும் ஜூம் அவுட், இதையும் ஜூம் அவுட். ஓகேவா? செட்டை ப்ரெஸ் பண்ணணும்னு நான் சொன்னேன் கரெக்டாக? ஸோ அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது, இந்த பார்த்தீங்களா இருக்குது, ஜூம் எக்ஸ்டெண்ட் செலக்டர். இதை கிளிக் பண்ணிங்கன்னு நாங்கள் இங்கே வந்துடும். இதையும் கிளிக் பண்ணிக்கிறேன், வந்துடும் பார்த்தீங்களா? ஸோ உங்களை செட்டை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு லேசியாக ஃபீல் பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டை நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு இந்த பார்த்தீங்களா இருக்குது, இந்த இருக்குது பாருங்க, இதை டபுள் கிளிக் பண்ணுங்க சரியா? சிங்கிள் கிளிக்லேயே வந்துடும். டபுள் கிளிக் பண்ணும்போது கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் ஆகி கரெக்டாக ஃபிட் ஆகி நிற்கும். ஸோ இதான் வந்து இந்த ஜூமோட கான்செப்ட் சரிங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம ஜூம் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ நான்லாம் எனி டைம் இந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டை போட்டுக்கிட்டே இருப்பேன் சரியா? மேக்ஸிமம் நான் ஒரு மணி நேரம் யூஸ் பண்ணேன்னு இங்கே அதில் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா எனக்கு பக்கத்தில் வச்சு, இப்போ ஒரு டீ பாட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை இப்படி பக்கத்தில் வச்சு நான் ஒர்க் பண்ணேன். மேக்ஸில் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு ஒர்க் பண்ணேன் நான்.
ஸோ அப்போ தான் அந்த டீட்டெயிலிங்ஸ் எல்லாம் நிறைய கொடுக்க முடியும். எனி டைம் நீங்கள் வந்து மேக்ஸ் எந்த சாஃப்ட்வேராக இருந்தாலும் ஓகே தான். பட் நீங்கள் வந்து இந்த சென்டர்லையோ இந்த மாதிரிலாம் வச்சு பண்ணக்கூடாது. எனி டைம் ஜூம் இன் பண்ணிருங்க. எந்த ஏரியாவில் நீங்கள் பண்ணுறீங்களோ அதை வந்து ஜூம் இன் பண்ணிருங்க. சரியா? இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் செட்டப் ப்ரெஸ் பண்ணுறேன். அப்படிங்களா? கரெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ எனி டைம் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் இந்த ஜூம் வந்து யூஸ் பண்ணுறோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணுறதுனால தான் நான் எந்த அளவு ஃபோர்ஸ் பண்ணுறது. ஸோ நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? பாய்.